கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றி தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றி தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு, குடும்பம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். வேதத்தில் எத்தனையோ குடும்பங்களை குறித்து நாம் வாசித்தாலும் குடும்பத்தின் தலைவர் பெயர் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது. குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்கள் பெயர் போடப்படாத ஒரு குடும்பம் எதுனா அது யோசுவாவின் குடும்பம். ஆனாலும் அந்த யோசுவாவின் குடும்பம் ஆண்டவரை மட்டுமே சேவித்தது, அவருக்கு முதலிடம் கொடுத்தது என்பதை நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அந்த ஒரு வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எத்தனையோ உலக பிரகாரமான பிஸி லைஃபாக இருந்தால் கூட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து குடும்பத்தை ஆண்டவரை சேவிக்கின்ற வழியிலே நடத்துவது மிக அவசியம் என்பதை யோசுவா மூலம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு குடும்பம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்றால் கொலோசியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரத்திலே எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, 13வது வசனத்தில், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரின் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்க வேண்டும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து மன்னிப்பை அருளி அந்த குடும்பத்தின் காரியங்களை சீர்படுத்தி அங்கு கோபமோ பகைமையோ இல்லாதபடி அமைதி பூங்காவாக மாறும் பொழுது அந்த குடும்பத்திலே பிறக்கிற பிள்ளைகள் மூலமாக சமுதாயத்திலே அமைதியும் திருச்சபையிலே அன்பும் பரிமாறப்படுகிறது. இந்த கடந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்தியாவிலே நடந்த சம்பவங்கள் மனதுக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது. ஏன் இப்படி போய் கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம்? பண்டிகை, எல்லா பண்டிகையும் கொண்டாடுகிறோம், எல்லோரும் சந்தோஷமாக இணைந்து கொண்டாடுகிற சூழ்நிலையில் ஒரு சிறு கூட்டம், எல்லோரையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது, எல்லா மக்களும் மத நல்லிணக்கத்தோடு அழகாக இருக்காங்க. ஆனால் ஒரு சிறு கூட்டம் அந்த அவருடைய தலைவர்கள் மூலமாக என்ன பண்ண தவறான பாதையில் நடத்தப்படுறாங்க. பண்டிகை கொண்டாடுகிறவர்களை வன்முறை மூலமாக கட்டுப்படுத்துவது, அலங்கரித்த பொருட்களை உடைத்து போடுவது, திருச்சபையின் ஆராதனைகளை தடுப்பது, இவையெல்லாம் அன்பின் குறைவைத்தான் காண்பிக்கிறது. அக்கிரமம் பெருகும் பொழுது பெருகிறதை காண்பிக்கிறது. கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் பெருகும் என்பது அறிந்து கொள்கிறோம். நாம் ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை இது அரசியல் தலைவர்கள் தூண்டி விடுகிறார்கள் என்பதை காட்டிலும் அந்தந்த தனிநபர்களுடைய குடும்பத்திலே அன்பு இருந்திருக்காது. அவங்க குடும்ப பின்னணியத்தை போய் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் அமைதியாக இருக்காது, அமைதியை கற்றுக் கொடுத்திருக்காது. அவங்க பெற்றோர்கள் தவறான காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாக இருப்பாங்க. இந்த வன்முறையில் ஈடுபடுகிற கும்பலுடைய குடும்பங்களை போய் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, அங்கே அன்பு இருக்காது, மன்னிப்பு இருக்காது. அந்த சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தான் இப்படி வன்முறைக்கு ஆளாகுகிறார்கள் என்பதை கேஸ் ஸ்டடி சொல்லுகிறது. அப்போ
ஒரு குடும்பம் அமைதி பூங்காவாக இருந்தால் தான் சமுதாயம் அமைதி பூங்காவாக இருக்கும். திருச்சபையில் அமைதி இருக்கும். எல்லாரும் உள்ளங்களிலும் அமைதி ஆளும். பணி செய்கிற இடங்களிலே அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும். அப்போ ஒரு குடும்பம் ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தில் கிறிஸ்துவின் அன்பு மேலோங்கி இருக்க வேண்டும். அதன் மூலமாக ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து தாங்கி மன்னிப்பை அருளி பகைமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து குடும்பத்திலே துவங்குகிற அந்த அமைதி திருச்சபையும் சமுதாயத்தையும் கவர்ந்திழுக்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே அமைதி விதைக்கின்ற ஒரு இடமாக துவக்கமாக குடும்பம் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அதைத்தான் மீண்டும் மீண்டுமாக சொல்ல, ஒருவர் தாங்க வேண்டும் அன்பினாலே. ஒருவருக்கு குறைபாடு இருக்கத்தான் செய்யும். அதை மன்னித்து என்ன பண்ணணுமா, ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றுக்கொண்டிருக்க நாம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து இந்த அமைதி துவங்கும் என்றால் அது திருச்சபையை அலங்கரிக்கும், தேசத்தை அமைதி பாதையில் நடத்தும். அப்படிப்பட்ட சமாதானத்தை, அன்பை விதைக்கிறவர்களாய், மன்னிப்பை பகிர்ந்தளிக்கிறவர்களாய், அவற்றை குடும்பத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிற ஒரு நல்ல குடும்பமாக, மாதிரியான குடும்பமாக நம்முடைய குடும்பம் அமைவதற்கு கிறிஸ்துவை தலைமையிடத்தில் அமர்த்துவோம். அதன் மூலம் இந்த நற்பண்புகளை பெற்றுக்கொண்டு பகிர்ந்தளிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.